ஃபால் சீலிங்கே வந்து ஒரு வுடன் கான்செப்ட்ல வேணும்னாரு. ஸோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். ஏன்னா எப்பயுமே ஒரு பிளெயின் சீலிங்க்கும் இது வந்து பெயிண்டிங் தான் பார்க்க அந்த வுட் லுக் கொடுக்கும். அதனால தான் இந்த இது கொடுத்துருக்கோம். இது காலமே நீங்க இப்படியும் பண்ணலாம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரைண்டர் மிக்ஸி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ நம்ம கீழே கிரைண்டர். ஹலோ விவாஸ், வெல்கம் டு ட்ரீம் கேஸ்டல். இன்னைக்கு நம்ம ஸ்ரீபெரும்புதூர் வந்திருக்கோம். எந்த வீடு பார்க்க வந்திருக்கோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வில்லா டைப் கமர்ஷியல் பில்டிங் தான் பார்க்க வந்திருக்கோம். இதில் நிறைய விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK, செகண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் BHK 2 BHK, தேர்ட் ஃப்ளோரில் ஒரு சிங்கிள் BHK கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்க்க வில்லா மாதிரி இருக்கும். பட் ஆனால் கமர்ஷியல் பில்டிங் தான். அது என்னென்ன பண்ணியிருக்கோன்றது வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காம்பவுண்ட் பார்த்தோம்னா ஒரு டெக்ஸ்சர் கொடுத்து இதில் வந்து நம்ம கிளாடிங் ஸ்டோன் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைட் செட்டப் பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த எஸ்எஸ்ல வந்து அந்த நேம் சாய் இல்லம்ன்ற நேம், இவர் வந்து சாய்பாபா டிவோட்டி, அதனால சாய் இல்லம்ன்றது வச்சிருக்காரு. ஸோ நீங்கள் பார்க்கவே உங்களுக்கு அந்த எலகன் லுக் மாதிரி ஃபுல் கான்செப்டுமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டிசைனும் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்திருக்கும். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காம்பவுண்ட் வாலும் சரி, அந்த கேட்டும் சரி, ஒரே ஒரு ப்ரௌன் ஷேடில் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கார் பார்க்கிங் தான். அதில் நம்ம பைக் இப்போ விட்டுருக்கோம். நம்ம ஆக்சுவலாக வந்து கார் பார்க்கிங் வந்து ஒரு பெரிய கார் விடுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா இந்த கார் பார்க்கிங்கில் கொஞ்சம் நம்மளுக்கு வெண்ட் வரணும், ஏர் ஃப்ளோ வரணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ஜாலிஸ் கொடுத்து நம்ம ஃபுல்லாகவே கிரே டெக்ஸ்சரில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிரே வந்து சீலிங்கோடு அட்டாச் பண்ணும்போது அது லுக் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK இருக்குது. அதில் வந்து ரெண்டல் பர்பஸில் இருக்கிறதுனால அவங்க வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் த்ரூ அவுட்டாக இன்டீரியர்ஸோட ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். அந்த வீடு தான் பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டெப்ஸில் போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடன் டைல் ஸ்டெப்ஸ் தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி டைல்ஸ்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து லுக் வைஸாகவும் சரி, உங்களுக்கு அந்த ஃபீல் வைஸும் சரி ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டெப்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 feet. இதில் வந்து நமக்கு என்னென்னா ஸ்பேஸ் நல்ல பெரிய ஸ்பேஸ் ஆனாலும் நம்ம 4 feet கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ மேலே போய் பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்பேஸே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஷூ ரேக்கை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைடில் நமக்கு. ஏன்னா வந்து ஷூ வந்து அங்கே வைக்கிறதுனால நமக்கு ஸ்பேஸ் இல்லைனால இங்கே எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி பார்ப்போம் வாங்க. அப்புறம் நம்ம மேலே வந்தவுடனே என்ன பிளான் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஒரு ஃபவுண்டைன் ஸ்டெப்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே இந்த ஏரியாவில். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஃபவுண்டைன்லாம் வைக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஏன்னா வந்து அவங்க லைக் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியலாக லைக் பண்ணுவாங்க. ஸோ கிளைண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னு கேட்டனால நம்ம மேலே வர ஸ்பேஸு உங்களுக்கு இருக்கிற பால்கனி ஸ்பேஸ்லேயே வந்து நாங்கள் இந்த கமர்ஷியல் இந்த ஒரு கிளாடிங் ஸ்டோன் போட்டு நம்ம வந்து ஃபவுண்டைன் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே சென்டராக ஃபவுண்டைன் இருப்போது. ஸோ ஃபியூச்சரில் வரப்போகுது. இங்கே நம்ம பெபிள்ஸ் போட்டு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கிராஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஊஞ்சலோட அந்த ஒரு ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் வித் எஸ்எஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ உங்களுக்கு இந்த இடமே பாருங்க ஒரு நல்ல ஒரு ரிச் லுக்கில் இருக்கும் ஃபுல்லாகவே பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. அது சொல்லலாம் ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் டோர் என்ன பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு டீ குட் டோரில் விநாயகர் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம என்ன ஃபினிஷனாக கொடுத்துருக்கலாம், என்ன டிசைன் வேணால் கொடுத்துருக்கலாம். பட் அவர் கேட்டது வந்து விநாயகர் டிசைன் தான் வேணும்னு கேட்டார், அதனால் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபால் சீலிங்கே வந்து ஒரு வுடன் கான்செப்டில் வேணும்னாரு. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணோம். ஏன்னா எப்பயுமே ஒரு பிளெயின் சீலிங்க்கும் இந்த மாதிரி த்ரூ அவுட்டாக ஒரு சீலிங் போகும்போது ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுனால இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது வந்து பெயிண்டிங் தான் பார்க்க அந்த வுட் லுக் கொடுக்கும். அதனால தான் இந்த இது கொடுத்துருக்கோம். இது காலமே நீங்கள் இப்படியும் பண்ணலாம் நீங்கள். ஏன்னா அது காலத்தை நம்ம வந்து வேறு டிசைன் பண்ணலான்னு பார்த்தோம். பட் இந்த டிசைனுக்கு வந்து வுட் பீஸ் தான் அழகாக சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து டெக்ஸ்சர் கொடுத்துருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கொடுத்து இந்த மாதிரி கோல்டன் லைன் அண்ட் பிளாக் லைன் கொடுக்கும்போது அந்த லுக்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. சூப்பராக வந்துருக்கு பாருங்க.
இந்த உட்டன் ஃபினிஷ்க்கு இந்த டெக்ஸ்சர் வந்து பார்க்க ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து என்ன பண்ணோம்னா வந்து கிராஸை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹேங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு உள்ள என்ட்ரி ஆகும் போதே இதோட லுக்கே வந்து வேற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி பிளான்லாம் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஸோ நம்மளால லாங் சேனல் கொடுக்க முடியாது, அதனால தான் நம்ம வந்து ஷார்ட் சேனல் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து டபுள் எயிட் தான் நீங்கள் லாங் சேனல் கொடுக்கணும். ஸோ ஷார்ட் சேனல் கொடுத்து இந்த லுக்குக்கு அது வந்து மேட்சாக இருக்கும்னால தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது ஈஸ்ட் ஃபேஸிங்னால நம்ம வந்து பூஜை ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லுக் வந்து இந்த த்ரூ அவுட்டாக நீங்கள் ரூமாக கொடுக்காம நீங்கள் இந்த மாதிரியும் பிளான் பண்ணலாம். இன்டீரியர் டிவி வால் வித் பூஜை ரூம் வரும்போது உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி கிச்சன் டாப் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து மார்னிங் டைமில் ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், நம்ம நின்றே சாப்பிடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு டைமிங் பொறுத்து நம்மளுக்கு காலையெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால தான் சரி இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் சின்ன சின்ன பாட் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு க்ரீன் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இல்லை வந்து நம்மளுக்கு வந்து இப்போ சின்ன சின்ன பிளான்ஸ்லாம் வருது ஆக்சிஜன் லெவல் அதிகரிக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் கூட இங்கே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கிரே வித் ஒயிட் பேட்டர்னில் கொடுத்துருக்கோம். இங்கே நீங்கள் வந்து டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 4x2 டைல்ஸில் கொடுத்துருக்கோம். இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம. ஸோ இங்கே நீங்கள் கவுண்டர் வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம லைட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து நீங்கள் டச் ஸ்க்ரீன் தான், நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே உங்களுக்கு 3 கலர் மாறும். ஸோ அந்த கலர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. ஸோ நீங்கள் ரேக்ஸ் பார்த்தாலும் பெருசாக இருக்கும், இந்த கிச்சனே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி லேக்கர் கிளாஸில் உங்களுக்கு வந்து இன்டீரியர் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேக்கர் கிளாஸில் நம்ம ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே நீங்கள் என்ன ஒரு கிளாஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வைக்கலாம், நம்ம பாட்டில்ஸ் வைக்கலாம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கிளாஸில் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ்பென்சிவான பொருள் எல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்ஓ பியூரிஃபையர் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ நீங்கள் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த க்ளோஸ் இருக்குனால உங்களுக்கு தெரியாது பியூரிஃபை இருக்குன்றது தெரியாது, அந்த மாதிரி டிசைன் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக யூஸ் பண்ணுற ஒரு சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்பேஸில் கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சிம்னி ஸ்பேஸ் எப்படின்னா ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே சென்சர்லேயே இப்படி ஆன் பண்ண போகிறீங்க. ஸோ இப்படி நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. இதே நீங்கள் வந்து இப்படி நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ஸ்பீடு ஏற்றிக்கலாம், நம்ம வந்து ஸ்லோவாக பண்ணிக்கலாம். ஸோ 2 டைம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆஃப் ஆகிடும் சொல்லாது. இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போகும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்கு நம்மளோட வேலையை வந்து சீக்கிரமாக செய்ய முடியும். ஸோ நீங்கள் டாப்பில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ், உங்களோட ஈஸி ஆக்சஸ், நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே நீங்கள் மேலே தான் வச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் சின்ன சின்ன உப்பு பொருள் அந்த மாதிரி இல்லை சின்ன சின்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கிராசரிஸ்க்கு, அதுக்காக இங்கே கொடுத்துருவோம் நம்ம. இந்த கிளாஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கோ, உங்களுக்கு டெய்லி யூசேஜஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரைண்டர் ஃப்ரிட்ஜ்லாம் வந்து நம்ம வெளியே இருக்கனால என்ன ஆகும்னா ரொம்ப டஸ்ட்டாக தெரியும். வந்து பார்க்குறவங்களும் ரொம்ப ஒரு என்ன இப்படி யூஸ் பண்ணுறாங்களேன்ற மைண்ட் செட் இருப்பாங்க நிறைய பேர். ஏன்னா கிச்சன் எவ்வளோ அழகாக இருக்கோ அவங்க வீடு அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரைண்டர் மிக்ஸி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ நம்ம கீழே கிரைண்டர் வச்சுக்கலாம், மேலே மிக்ஸி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா ரொம்ப டஸ்ட்டாக தெரியாது, அன்ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ கீழ் பாட்டத்தில் என்ன கொடுத்துருக்கோம்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்க்காக கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ரேக். ஏன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வேறு எங்கேயா ஸ்டோர் பண்ணுறது போல இந்த மாதிரி ஒரு உடன் இந்த இதில் பழைய காலத்தான டெக்னிக் தெரியும், அது அப்படியே நம்ம புதுசாக மாடலில் வருது, அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். மட்டம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எப்படி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம்னா நம்ம வந்து ஸோ பாட்டத்தில் வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் தான் இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா சில எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கேஸ் ப்ரொவிஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா வந்து கேஸ்க்கு வந்து நீங்கள் கீழே மேடை போட மாட்டீங்க. நாங்கள் மேடை போட்ட இடம் மட்டும் வந்து கட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து கீழே பைப் லைன் போகும், நம்ம சிங்கோட பைப் லைன் வந்து அந்த பாட்டத்தில் தான் போவோம். அதனால நிறைய பேர் நம்ம கேஸ் வரலாம் அந்த இடத்துல போட மாட்டாங்க. நாங்கள் கேஸ் வர பொசிஷன் மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அப்போ மேலே கேஸ் ஹோல்ஸ் கிராண்ட்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் நம்ம ரைஸ் வைக்கிறதுக்காக இந்த பாட்டம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஸ்பூன்ஸ் வைக்கிறதோ இல்லை நம்ம வந்து வேற எதனா ஒரு சின்ன சின்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளேட்ஸ், சின்ன சின்ன பிளேட்ஸ் இல்லை பெரிய பெரிய பிளேட்ஸ், பீங்கான் பிளேட்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம்.
இது இந்த ரேக்கும் நம்ம பிளேட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே நீங்கள் பிளேட்ஸ் வந்து இதில் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ சிங்க்குக்கு பாட்டத்தில் வந்து நம்ம வந்து வாட்டர் பியூரிஃபை வச்சுருக்கோம். நம்ம இந்த இதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் வாஷ் பண்ணுற எல்லாமே இதில் வந்து பாட்டத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ டாப் லாஃப்டில் இருக்கிற எல்லா ஸ்பேஸுமே வந்து நீங்கள் என்ன வேஸ்ட் பொருளாக இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம டாப் பாட்டத்தில் வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஃபுல் ஸ்பேஸ்மே. ஸோ கிச்சனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வியூவாக இருக்கும் இந்த ஸ்பேஸு. இந்த இன்டீரியரில் இங்கேருந்து பாருங்கள், நம்ம பண்ண விஷயம் வந்து ஒரு ஃபால் சீலிங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்பேஸ் வந்து பாருங்கள், இது ஷார்ட்ஸ் எடுத்தாலும் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் இந்த ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணணும். டாய்லெட்டோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8x4 இருக்கும். சைடோட ஹைட் பார்த்தீங்கன்னா டாப் சீலிங் ஹைட் வரைக்கும் கொடுக்கும். 4x2 டைல்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு ப்ளூ வித் ஒயிட் பேட்டர்ன்ல யூஸ் பண்ணி பிளான் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லுக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 3-in-1 இது கேட்டாங்க, அதனால நம்ம ஷவரோட கனெக்டே தான் வரும். நீங்கள் ஹேண்ட் ஷவரை யூஸ் பண்ணிக்கலாம், டாப் ஷவரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து பிளேட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து சோப் யூஸ் பண்ணுறதுக்கும் டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இங்கே வந்து டவல் ராட்ஸ் கார்னர்ல இருக்க ஒரு சின்ன வாஷ் மிஷின் மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து சின்ன கிளாஸ் ப்ரஷ் மட்டும் வைக்கணும். ஸோ ஃபியூச்சரில் வைக்கிற பிளான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் இது. சூப்பரான ஒரு டாய்லெட், காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இங்கே முழுக்க சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் இது, அதனால கேர்ள் யூஸ் பண்ணுற ஒரு பெட்ரூம் இது. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்பி செட்டப் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து த்ரூ அவுட்டாகவே பெயிண்டிங்லேயே இதை டிசைன் பண்ணிருக்கோம். ஸோ ஃபால் சீலிங்கோட லுக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிசைன் பாருங்கள், நம்ம வந்து ஒரு வார்ட்ரோப்ஸை இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணலான்ற மாதிரி டிசைன் பண்ணுறோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒரு கார்ட்டூன் தீமில் இருக்கும் எல்லாமே. உள்ள ஃபுல்லாகவே கடப்பாக்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அவுட்டரில் மட்டும் தான் ஃப்ரேம் போட்டு இந்த மாதிரி டிசைன்ஸில் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் ஷேட், ஏன்னா வந்து லேடிஸ்க்கு எல்லாருக்குமே இந்த பிங்க் ஷேட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால உங்களுக்கு அந்த வார்ட்ரோப்ஸ்லேருந்து எல்லாமே இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிங்க் ஷேடில் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம அடுத்த பெட்ரூம் போய் பார்ப்போம். இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது எங்க டிசைனு. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வேணும், பெய்ஜ் கான்செப்ட்ல வேணும்னால இந்த மாதிரி டிசைன். மேலே ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஸ்பேஸ்ல ரவுண்ட் ஷேப்ல வேணுன்ற மாதிரி கான்செப்ட் தான். அதனால அந்த ரவுண்ட் ஷேப்ல நீங்கள் இங்கே பார்த்து ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸ்டெப்பில் வந்து கிரே கலர்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2 கலர்ஸுமே இந்த வார்ட்ரோப்ஸில் வேணும்னு சொல்லிட்டு வார்ட்ரோப்ஸில் இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு லுக் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இந்த ஃபீலே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு லெதர் ஃபினிஷ்டான ஃபீல் இது. ஸோ நம்மளுக்கு அந்த ஃபினிஷ் எடுத்து வரதுக்காக தான் இந்த வார்ட்ரோப்ஸாக நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அப்படியே அட்டாச் பண்ணி கொடுத்த மாதிரி கொடுக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு பக்கம் லேடிஸ் ஒரு பக்கம் ஜென்ஸ் தான் நம்ம கொடுக்கும். இது ஃபுல்லாகவே லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருவோம், அது ஃபுல்லாகவே ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருவோம். நீங்கள் இங்கே வந்து ஒரு ஆங்கர் போட்டு ஒரு ஷர்ட் யூஸ் பண்ணுற மாதிரியும், ஸோ இங்கே லாக்கர் ரூம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து நம்ம பேண்ட்டும் அந்த இது ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு 4x2 டைல்ஸ் போட்டு உங்களுக்கு அதே ஒயிட் வித் ப்ளூ காம்பினேஷன் தான் கொடுத்துருக்கோம். அந்த லுக்கே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன், கார்னர் வாஷ் பேஷன் பக்கத்தில் ஒரு பெரிய ரவுண்ட் டைப் மிரர் கொடுத்துருக்கோம். 3-in-1 நம்மளுக்கு வால் மிக்சர் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஹேண்ட் ஷவரும் இருக்கும், மேலே ரைன் டாப் ஷவரும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சோப் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெல் யூஸ் பண்ணுற மாதிரி, சோப் ஜெல் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன். ஸோ உங்களுக்கு ஃபிட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு வேறு ஃபிட்டிங்ஸ் போட்டு ஸோ ஒரு பாத்ரூமே நல்ல ஒரு ஸ்பேஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் டேபிள் வந்து ப்ளேஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம், உங்களுக்கு பிடிச்சது ஃபுல்லாக பார்த்தோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் செகண்ட் ஃப்ளோர்லையும் நம்மளால் வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா டெனன்ட் வந்தாங்க, ஆனால் வீடியோ எடுக்க முடியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். சைனிங் ஆஃப் பை லோகேஷ் ட்ரீம்காஸ்ட்.